வணக்கம். யாவருக்கும் உரைப்போம் பதிவில் நாம் இன்னைக்கு யாருடைய வரலாற்று சிறப்பை பார்க்க போகிறோன்னா, 14 சித்தர்களில் ஒருவரான 63 நாயன்மார்களிலும் ஒருவராக விளங்கக்கூடிய திருமூல நாயனாரின் பற்றிய சிறப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த திருமூலர் நமக்கு கொடுத்துருக்க அற்புதமான நூல் திருமந்திர மாலை. இது 3000 பாடல்களை கொண்டது. நம்மளோட சைவ திருமுறையில் 10வது திருமுறையாக நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த திருமூலர் சிவயோகியார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். திரு கைலாயத்தில் நந்தி தேவரின் ஆசியை பெற்றவர் இந்த சிவயோகியார். இவர் அஷ்ட சித்திகளையும் ஒருங்கே பெற்ற சித்த புருஷரும் கூட. இந்த சிவயோகியாருக்கு பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்திய முனிவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தார். அந்த ஆர்வத்தினால தென் திசையை நோக்கி பயணிக்கிறார் பொதிகை மலைக்கு. வர வழியில் கேதார்நாத், அப்புறம் காசி, இந்த மாதிரி எல்லா சிவஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை வழிபட்டு அகத்தியரை காணணும் அப்படின்ற ஆவலை நோக்கி வந்துட்டுருக்கார். வர்ற வழியில் ஒரு ஊர் வருது. அது என்ன ஊர்னா சாத்தனூர். அந்த சாத்தனூர் அவர் அடைந்த போது பசுக்களை மேய்க்கிறான் ஒருத்தன். அவனுடைய பெயர் மூலன். அந்த இடையர் பசுவை மேய்ச்சுட்டே இருக்கும்போது மாண்டு போயிடுறான். அவன் மாண்டு கிடப்பதை பார்த்த பசுக்கள் எல்லாம் அவனை சுற்றி நின்று கண்ணீர் விட்டு கதறுது. இதை பார்த்ததும் அப்படியே இந்த நாயனாருக்கு ரொம்ப மனசு கவலையாயிடுது. வாயில்லா ஜீவன்களாக இருந்தால் கூட தன்னுடைய பார்த்துக்கிற அந்த பசு மேய்ப்பவன் மூலன் இறந்ததை பார்த்து எவ்வளோ துயர் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு மனம் இறங்கி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பசுக்களின் கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னு ஒரு யோசனைக்கு வராரு. அப்போ என்ன பண்ண போகிறார் அவர், ஒரு மறைவான இடத்துக்கு போய் தன்னுடைய உடல்லேருந்து ஆன்மாவை எடுத்து இந்த இறந்து கிடக்கிறான் இல்லையா மூலன், அவனுடைய உடலுக்குள்ள தன்னுடைய ஆன்மாவை செலுத்தி விடுகிறார். அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாறி தமது உயிரை அந்த இடையனோட உடம்புக்குள்ளே செலுத்திடுறார். இறந்து கிடந்த இந்த மூலன் உறக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுந்துடுறான். இதை பார்த்ததும் அந்த வாயில்லா ஜீவன்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆனிரை கூட்டங்கள், அவங்களுக்கு எல்லாருமே சந்தோஷமாயிடுது. ஆஹா, நம்ம மூலன் எழுந்துட்டான்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்றன. இப்போ மூலனின் உடலுக்குள்ள இருக்கிறது யாரோட ஆன்மா? திருமூலரின் ஆன்மா. மாடெல்லாம் மேய்ச்சி அந்தந்த வீட்டுக்கு அமுச்சிட்டு அந்த மூலனோட இல்லத்துக்கு வராரு. அப்போ அந்த மூலனோட மனைவியார் என்ன பண்ணுறாங்க, வர்றது நம்ம கணவர் தான் அப்படின்ற உரிமையில், வாங்க வாங்க சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க, சமைச்சு வச்சுட்டேன், சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க திருமூலருக்கு நாம் மூலனின் உடம்புக்குள்ளே ஆன்மாவாக இருக்கோம், மூலன் இறந்துட்டான் அப்படின்றத அவரால் சொல்ல முடியல மூலனின் மனைவி கிட்ட. அதனால் என்ன பண்ணுறாரு, கோவமாக அந்த பெண்ணை பார்த்துட்டு, ஏமா உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த ஒட்டு உறவும் கிடையாது, அதனால் நீ ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபட்டு இறைவனுக்கு தொண்டு செய்து அமைதி பெறு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியில் போய் ஒரு மடத்தில் உட்காந்து தியானத்துக்கு போயிடுறாரு. ஏன் கணவர் இந்த மாதிரி மனமாற்றத்தில் இருக்காரு? அவருக்கு என்ன ஆச்சு? காலையில் நல்லா தானே மாடு மேய்க்க போனார், தினமும் சொல்கிற மாதிரி தானே சொன்னோம். இப்போ நாம் என்ன தப்பாக சொல்லிட்டோம், ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அழுதுனே அவர் பின்னாடியே போகிறாங்க. ஆனால் இவர் அந்த அம்மாவை அவாய்ட் பண்ணிவிட்டு போய் ஆழ்ந்த தியான நிலைக்கு போய்டுறாரு. எவ்வளோ நேரம் கணவன் முன்னாடி நின்று பார்க்குறாங்க. ஆனால் அவர் கண்ணே திறக்கலை. தான் கணவரோட அந்த மனமாற்றத்தெல்லாம் நினச்சி ரொம்ப வருந்தி கஷ்டப்பட்டுட்டு அந்த அம்மா திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போது திருமூலர் தியானம் கலைஞ்சி சுய நிலைமைக்கு வரார். தன்னோட உடலை பற்றி ஞாபகம் வருது. நாம் காலையிலேயே அந்த உடலை அங்கே மறைய வச்சுட்டு வந்தோமே, அந்த உடலில் போய் நம்மளோட உயிரை சேர்த்து நாம் எப்பவும் போல் அகத்திய பெருமானை பார்க்குறது வந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. பார்த்தா அவரோட உடலை காணவில்லை. அதை கண்டது அவருக்கு ஒன்றுமே புரியல. கதி கலங்கி போச்சு. என்னடா இது, நாம் காலையில் இங்கே தானே நம்மளோட உடம்பை மறைவாக வச்சுட்டு வந்தோம், ஏன் நம்ம உடம்பை காணோம், என்ன ஆச்சு நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போயிட்டு, சரி மறுபடியும் நம்ம தியானத்தில் போய் உட்காந்து பார்த்தா நம்ம மேனி எங்கே போச்சுன்றது தெரியும், உண்மை புரியும்னு சொல்லிட்டு தன்னோட தவ வலிமையால் இறைவன் அருளிய அந்த வேத ஆகம பொருளெல்லாம் தமிழில் வகுத்து உலகோருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே ஈசன் தன்னோட உடலை மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுட்டாரு இந்த
திருமூலர். சரி, எல்லா இறைவனின் சித்தம், அவரோட விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மூலனோட உடம்புல இருந்தபடியே என்ன பண்ண போறார் தெரியுமா? பரகாய பிரவேசத்தின் மூலமாக மூலனது உடம்பிலே தனது ஆன்மாவை செலுத்திய திருமூலர் இப்போ திருவாவடுதுறைக்கு போறார். அங்க போய் அங்க இருக்க சதாசிவனை வணங்கிட்டு கோவிலுக்கு மேற்கே உள்ள அரச மரத்தின் கீழ் யோகத்தில் அமர்ந்து உலகத்தார் எல்லாரும் துன்பக்கடலிலிருந்து நீங்கி யோகம் ஞானம் அவையெல்லாம் பெரும் பொருட்டு 4 நெறிகளை வகுத்தும் தொகுத்தும் விரித்தும் கூறும் ஒரு நல்ல திருமந்திர மாலையாகிய ஆகம சாரத்தை ஈசனின் கட்டளைப்படை நமக்கு தமிழ்ல கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை நமக்கு அருளியிருக்கிறார் திருமூலர். இந்த திருமூலரின் நூலை தான் நாம திருமூலரின் திருமந்திரம் என்றும் திருமந்திர மாலை என்றும் தமிழ் 3000 என்றும் அழைக்கின்றோம். இப்போ சிவபெருமானின் விருப்பத்திற்படி அவரோட கட்டளைக்குப்படி உலகத்தார் எல்லாரும் உய்யும் பொருட்டு இந்த திருமந்திர மாலையை கொடுத்த திருமூலர் இறுதியிலே சிவபெருமானது பாதங்களில் பேரின்ப நிலையை அடைந்து விடுகிறார். இதுதான் திருமூலரின் வாழ்க்கை வரலாறு. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. நன்றி.